ஆண்டவரே, ஏதோ ஒரு சூழ்நிலையினால வர வேண்டிய வருமானம் எனக்கு வராம போயிருக்கிறது, சில உறவுகளை நான் இழந்திருக்கிறேன். ஆனால் நீர் எப்படிப்பட்டவர் என்றால் the God of compensate, எல்லாவற்றுக்கும் பதில் செய்கிறவர். அவர் எனக்கு ஈடு செய்வார். சில இழப்புகள் ஈடுகட்ட முடியாத இழப்புகளா இருக்கலாம். அது மாம்சீகமா பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்கு சரியாய், அதுக்கு சமமாய் தேவன் சில காரியத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவார். அந்த நன்மைக்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். உலகத்திலே பாருங்க, ஒரு மனுஷன் எதையாவது இழந்துட்டா, ஒரு வண்டியை இடிச்சுட்டா, இன்சூரன்ஸ்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், தேவாதி தேவனிடத்துல அதை விட மேலான தயவுகள் இருக்கிறது. நீங்கள் இழந்ததை விட மேலானதை நீங்கள் பெறுவீர்கள். தேவன் என்ன சொல்றாரு, சில காரியங்கள் வாழ்க்கையில நடந்திருக்குது, அடுத்தாலையும் ஏதாவது நடக்குமான்னு பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன். ஒரு கெட்டது நடந்துட்டு சுத்திலும் ஒரு கெட்டது நடக்குது, ஒரு கெட்டதை கேட்கிறோம்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. ஆனா தேவன் சொல்றாரு, நீ பயப்படாதே, I am your shield. சில விஷயம் எல்லாம் பண்ணோம், ஆனா கையில ஒன்னும் வரல. 4 ராஜாக்களை ஜெயிச்சானே, ஆபிரகாம் கையில ஏதாவது வந்துச்சா? எப்பா அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு? மினிமம் பேலன்ஸ் கூட இல்ல. பெரிய ஒரு வேலை முடிக்கிறீங்க, பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, ஏதோ ரொம்ப நாளா ஒன்று செய்றீங்க, ஆனா அப்படி செஞ்சு உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் ஆபிரகாமுக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பலன் அளிக்கிறவரா இருக்கிறேன். I am your rewarder. ரொம்ப பெரிய முயற்சிகள் எடுத்து அதுக்கான எந்த பலனுமே வராம போயிடுது, அப்போ ரொம்ப பெரிய சோர்வாயிடுது, அவ்வளவுதான் இனிமே அப்படின்னு. ஆனா என்னைக்குமே ஒன்று நினைச்சுக்கோங்க, உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் கர்த்தர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில இந்த அங்கீகாரம், இந்த பாராட்டு, இந்த ரிவார்ட்ஸ், இது சும்மா கிடையாது பாருங்க. ஒரு பாராட்டு பல காயங்களை தொடச்சு போட்டுரும். அதுவும் ஒரு பெண் உலகத்திலிருந்து பாராட்ட அவ விரும்புறதை விட அவளுடைய பாராட்ட அவள் தன் பிள்ளைகளிடமும் தன் கணவனிடமும் எதிர்பார்க்கிறாள். இப்படி என்ன இப்படி சின்னதா கொண்டு அடைச்சு போட்டீங்களே பெண்களை? அப்படி இல்லை, சின்னதா போட்டு அடைக்கல. குடும்பம்ங்கிறது நீங்க சின்னதுன்னு நினைக்கிறீங்க, உலகத்தை விட பெருசு குடும்பம். அதனாலதான் தேவன் அதை ஒரு பெண்ணின் கைகளில் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆணுடைய வெற்றி என்பது அவன் பிசினஸ்ல எவ்வளவு சம்பாதிச்சான் என்பதில் அல்ல, அவன் மனைவியின் முகத்தில் இருக்கும் சிரிப்பு தான் அவனுடைய வெற்றியின் அடையாளங்களா இருக்கு. உலகத்துல பாராட்டப்படணுங்கிறத விட ஒரு பெண் தன் வாசல்களில், தன் வீடுகளில் பாராட்டப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவேளை இன்னைக்கு பெரிய காசு உங்க கையில் இல்லாம இருக்கலாம், வாகனங்கள் இல்லாம இருக்கலாம், பெரிய பேங்க் பேலன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனால் ஒரு ஆண் தன் மனைவியின் முகத்தில் சந்தோஷத்தை அவன் கொண்டு வந்து விட்டால் அவனே வெற்றி அடைந்த ஆணாக இருக்கிறான். அதுதான் பெரிய வெற்றியாக இருக்கு. நீங்க படிக்கலாம், பிசினஸ் பண்ணலாம், நீங்க ஒரு குடும்ப பெண்ணா இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், உங்களுடைய பெஸ்ட் எஃபோர்ட்டை போடுங்க. ஆனா மனுஷன் பார்க்கறதுக்காக மட்டும் செய்யாதீங்க. இவன் பார்க்காததை கூட அவர் பார்ப்பார், இவன் தராததை கூட அவர் எனக்கு தருவார் என்று நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள். இப்போ ஒரு இன்னைக்கு நம்ம கூடி வந்திருக்கிறதுங்கிறது ஒரு திருப்பியும் ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி இருக்கு இல்லையா? அது சர்ச்சு சர்வீஸாக இருக்கட்டும், மற்ற காரியங்களாக இருக்கட்டும், ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி. கொஞ்சம் 2 வருஷமாக கொஞ்சம் நல்லா போச்சு, அப்புறம் டவுனாக போச்சு, திருப்பி நல்லா போச்சு. இப்படி ஒரு மாற்றங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஸோ அப்படி புதிய ஸ்டார்ட்டுக்கு வந்திருக்கிற நமக்காக சில வார்த்தைகளை ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, கால சூழமையினாலோ அல்லது வெளியில் ஏற்பட்ட சில விதமான பாதிப்புகளாலோ நம்முடைய வாழ்க்கை போயிருந்தா ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். அது என்னன்னா, மொசுக்கட்டை பூச்சிகளும் வெட்டுக்கிளிகளும் பட்சித்த வருஷங்களின் பலன்களை எல்லாம் நான் உங்களுக்கு திரும்பவும் அளிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, திரும்பவும் அளிப்பேன். ஆமென். பாருங்க, நம்ம நம்பிக்கை மற்றவங்க நம்புற மாதிரி இருக்கிறது இல்லை. நாம் எதில் வேறுபடுறோம்னா விசுவாசத்தில் வேறுபடுகிறோம், நம்பிக்கையில் வேறுபடுகிறோம். பாருங்க என்ன போட்டிருக்குது, நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பழைய உடன்படிக்கையின் கீழே மனிதர்களுடைய பாவங்கள் தண்டிக்கப்பட்டது. ஆனால் புது உடன்படிக்கையின் கீழே
தேவன் நம்முடைய வாழ்க்கையை மீட்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், மீட்கிற தேவன். அப்போ முதல்ல ஒரு சிந்தனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட நாளாக, ஒரு 2 இயர்ஸாக ஒன்றும் பெருசாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்திலையும் ஒன்றுமே பார்க்காம கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸாக அப்படியே போயிட்டே இருந்ததுன்னு சொன்னால், இந்த வார்த்தைகளை உங்களுக்காக எடுத்துக்கோங்க. இந்த வார்த்தை சொல்லுகிறது, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் இழந்தவைகளை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுவேன். சில பேர் லாஸே இல்லாத அளவுக்கு சில பேர் போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த டைம் ரொம்ப நல்ல டைமாக மாறி இருக்குது நிறைய பேருக்கு. ஆனால் சிலர் இந்த வார்த்தையில் சொல்லியிருக்க மாதிரி ஒரு சில வருமானங்கள் வராமல் போயிருந்துருக்கலாம், பொருட்கள் ஸ்டாக் ஆகியிருந்துருக்கலாம், ஒரு விற்பனை நடக்காமல் இருந்திருக்கலாம். எனிவே ஏதோ ஒரு பாதிப்பு நீங்கள் பார்த்துருக்கலாம். உடனே இன்னும் அப்படியே தான் கிடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாதிப்புலேருந்து வெளியே வரணும்னா ஒரு 5 இயர்ஸ் ஆகுது தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை உங்கள் மனசில் வைக்க வேண்டாம். கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் நம்பலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், திரும்ப அளிக்கிறவர். ஆங்கிலத்தில் எப்படி வருது? ஐ வில் காம்பன்சேட் யூ ஃபார் த இயர். அதாவது காம்பன்சேட். எல்லாம் சொல்லுங்க, காம்பன்சேட். கடவுளுக்கு ஒரு பேர் இருக்குதுங்க. என்ன பேர் தெரியுமா? அவர் உன்னை வாழ்க்கையில் லாஸ் பண்ணியிருந்தோன்னா, உன்னை வாழ்க்கையில் இழந்திருந்தோன்னா அதை ஈடுகட்டுகிற ஒரு தேவன். காம்பன்சேட். எல்லாம் சொல்லுங்க, காம்பன்சேட். ஒருவேளை பணத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், இந்த டைமில் உங்களுக்கு பிரியமான உறவுகளை நீங்கள் இழந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நபர்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஏன்னா நிறைய பிள்ளைகள் இந்த வியாதி, இந்த சூலமையின் வழியாக போகும் பொழுது சிலர் தங்கள் தகப்பனை, சிலர் தங்கள் தாயை, சிலர் தங்கள் குழந்தைகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். சிலர் தங்கள் வேலையை இழந்திருக்கிறார்கள், சிலர் தங்கள் பணங்களை இழந்திருக்கிறார்கள், சிலர் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு விதமான இழப்புகள் மக்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் அப்படி இந்த 2 வருட காலங்களில் அப்படி மாற்றி மாற்றி பணமோ உறவோ நேரங்களோ ஏதோ ஒன்று, இன்னும் சொல்லப்போனால் நம்ம பிள்ளைங்க 2 வருஷமாக ஒரு சரியான கல்வியை பெறாமல் அந்த இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இழந்திருக்கிறாங்க. நாம் இதை நம்ம பிள்ளைகளுக்காகவும் நம்பலாம். தேவன் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஞானத்தை நம்ம பிள்ளைகள் மேலே வைப்பார், ஒரு கிருபையை நம்ம பிள்ளைகள் மேலே வைப்பார். அவர்கள் இந்த 2 வருடமும் விட்டதை அவர்கள் பெறுற மாதிரி ஒரு பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பார். ஆமென். சில பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா உட்கார வச்சு, டீச்சர்ஸாவது பரவாயில்ல ஸ்கூலில் நடத்திட்டு விட்டுருவாங்க. இவங்க 10 டீச்சருக்கு சமானமாலாம் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு அவன் சொல்லுதான், நான் பெசாட்டி ஸ்கூலுக்கே போயிருதம்மா அந்த மாதிரி. ஸோ இப்படி ஏதோ ஒரு ரீதியில் நம்ம பிள்ளைகளும் ஒரு 2 வருஷம் தானே, 2 வருஷங்கிறது ஒரு விதமான இழப்பு மாதிரி தான். அவங்க பெற வேண்டிய கல்வியை அவர்கள் பெறாமல் போயிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், நம்முடைய தேவனை நம்ம எல்லா காரியத்துக்காக நம்பலாம், எல்லா விஷயத்துக்காக அவரை நம்பலாம். ஆண்டவரே, ஏதோ ஒரு சூழ்நிலையினால் என்னுடைய பிள்ளைகள் பெற வேண்டிய கல்வியை சரியாக பெறாமல் போயிருக்கிறது, வர வேண்டிய வருமானம் எனக்கு வராமல் போயிருக்கிறது, சில உறவுகளை நான் இழந்திருக்கிறேன். ஆனால் நீர் எப்படிப்பட்டவர் என்றால், த காட் ஆஃப் காம்பன்சேட், எல்லாவற்றுக்கும் பதில் செய்கிறவர், எல்லாவற்றுக்கும் ஈடு செய்கிற ஒரு தேவனை நான் தொழுது கொள்கிறவர். இந்த கால வேளையில் அவர் எனக்கு ஈடு செய்வார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஈடு கட்டுவார். பாருங்க, ஒரு மனுஷன் எதையாவது இழந்துட்டா, ஒரு வண்டியை இடிச்சிட்டா, இல்லை தொலைச்சிட்டா, இன்சூரன்ஸ்னு ஒன்று வச்சுருக்குறாங்க, காப்பீட்டு திட்டம்னு ஒன்று வச்சு அவங்களுக்கு அதை எப்படியாவது கிடைக்கிற மாதிரி செய்கிறாங்க. நான் சொல்கிறேன், தேவாதி தேவனிடத்தில் அதை விட மேலான தயவுகள் இருக்கிறது. நீங்கள் இழந்ததை விட மேலானதை நீங்கள் பெறுவீர்கள். ஆமென். அதை ஈடுகட்டுகிற அளவிற்கு தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். சில இழப்புகள் ஈடுகட்ட முடியாத இழப்புகளாக இருக்கலாம். அது மாம்சீகமாக பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு சரியாய், அதுக்கு சமமாய் தேவன் சில காரியத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவார். அந்த நன்மைக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். ஆமென். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னா, அந்த தொலைந்த, அந்த இழந்த, அதிலே மனசையே வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்காம, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, முந்தினதை நினைக்க வேண்டாம்,
பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். சிலர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை என்னுடைய அற்புதமான நேரங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். ஒரு நல்ல ஜப வாழ்க்கையை அல்லது ஒரு நல்ல ஆராதனையை ஒருவேளை மிஸ் பண்ணி இருக்கலாம். நான் சொல்கிறேன், தேவன் அதில் கூட எல்லாவற்றையும் காம்பன்சேட் பண்ணி உங்களுக்கு திரும்பவும் ஒரு பலனை, திரும்பவும் ஒரு சத்துவத்தை அவர் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். அதை பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, ஆபிரகாம் கிட்ட தேவன் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே. எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதே. இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்பந்தான் ஒரு இழப்பு நடந்திருக்குது. அந்த இழப்புக்கு நடுவில் தேவன் சில அற்புதமான காரியங்களை செய்து மீண்டு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் இவன் மனசுக்குள்ளே சில காரியம் ஓடிக்கிட்டே இருக்கு, என்ன ஆகுமோ அப்படின்ட்டு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, மகா பெரிய பலன். அதாவது பலன் வேற, பலன் வேற. கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறாரா? ஆமாம், உண்மை. ஆனால் இந்த இடத்துல பலன் வரல, என்ன வருது? எல்லாம் சொல்லுங்க, பலன். பலன்னா அதை இப்போ நான் சொன்ன பாருங்க, அந்த வார்த்தை அதில் தான் இருக்குது, காம்பன்சேட். அதாவது நான் உன் வாழ்க்கையில் ஈடுகட்டுகிறவராகவும் நான் உனக்கு பலனாகவும் இருக்கிறேன். யுவர் ரிவார்ட் அப்படின்னு வருது. ரிவார்ட் அப்படிங்கிற வார்த்தை வருது. சில டிரான்ஸ்லேஷன்ஸில் எப்படி வருதுன்னா அந்த காம்பன்சேட் அப்படிங்கிற வார்த்தையே வருது. தேவன் என்ன சொல்கிறாரு, சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருக்குது, அடுத்தாலையும் ஏதாவது நடக்குமான்னு பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா திரும்பவும் நம்ம மனசு பயப்படும். ஒரு இழப்போ ஒரு தோல்வியோ ஒரு நஷ்டத்தையோ நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால் திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வரும், அதே மாதிரி ஆயிடுமோ, அது மாதிரியே திரும்பவும் வந்துட்டுனா, அதே பிரச்சனை மறுபடியும் வந்துடுச்சுன்னா, இப்படி இதை நான் இழந்துட்டேன்னா, இதை நான் லூஸ் பண்ணிட்டேன்னா அப்படின்னு ஏதோ ஒரு பயம் ஆபிரகாமுக்குள்ளே ஓடுது. சும்மா யாரையாவது கூப்பிட்டு பயப்படாதே அப்படி சொல்லுவீங்களா நீங்கள்? இப்போ ஆண்டவர் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்த ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாமே பயப்படக்கூடாது அப்படின்னு அப்படி இருக்கும். சார், நான் நல்லா தானே தூங்கிட்டு இருக்கேன், என்ன எழுப்பி சும்மா பயப்படாதேன்னா, அப்போ அவனுக்கு அதை சொல்கிறாருன்னா உண்மையில என்ன மாதிரி இருந்துருக்குது, அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பயம். ஒரு ஏன்னா பெரிய ஆள்கிட்ட மோதிட்டு வந்திருக்கான், 4 ராஜாக்களோட சண்டை போட்டு வந்திருக்கான், ஜெயிச்சுட்டு வேற வந்திருக்கான். இப்போ இந்த 4 பேரும் திருப்பி வந்தால் என்ன பண்ணுறது? மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டுனா என்ன பண்ணுறது? இந்த காரியங்கள் நடந்த பின்புனா அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கொஞ்சம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆபிரகாம் போய் தன் வேலையாட்களோடு அதை மீட்டு என்ன பண்ணுறான், கொண்டு வர்றான். 4 ராஜாக்களை ஜெயிச்சிருக்கிறான். யோசித்து பாருங்க, 4 ராஜாக்களை ஜெயிச்சிருக்கிறான். ஒரு பெரிய வெற்றி நடந்து விட்டது. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம், இது கரெக்டாக போமா, இது சரியாக வருமா, இதில் ஏதாவது முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு ஏதோ ஒரு பயம் ஆபிரகாமுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே. நீ காலையில் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்கு, மறுபடியும் ஒரு ஆரம்பத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போக தேவன் விரும்புகிறார். அவர் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, நீ பயப்படாதே. ஃபியர் நாட், ஃபியர் நாட், பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். அப்படின்னா என்ன? உனக்கு ஒரு ஆளை போட்டுருந்தேன், உனக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு பிசி அப்பாயின்ட் பண்ணி பரலோகத்திலேருந்து ஒரு தூதனை போட்டு உன்னை நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படி சொல்ல. எப்படி சொல்கிறார் பாருங்க தேவன் ஆபிரகாமுக்கிட்ட, நானே உனக்கு கேடகம். அன்னைக்கு ஃபைட் பண்ணும் பொழுது இந்த ஷீல்டு கையில் இருக்கும், வால் இந்த கையில் இருக்கும், இதை பாதுகாக்கிறதுக்கும் இதை எதிரியை தாக்குறதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமே வாழ்க்கையில் நானே ஷீல்டாக இருக்க போகிறேன், நானே கேடகமாக இருக்கிற போகிறேன். ஐ ஆம் யுவர் ஷீல்ட், நானே உன் கேடகம். ஆமென்.
நானே உன்னுடைய மதில் சுவர், நானே உன் கோட்டை. ஏதோ ஒரு பயம் பாருங்க. ஒரு கெட்டது நடந்துட்டு சுற்றிலும் ஒரு கெட்டது நடக்குது, ஒரு கெட்டதை கேட்குறோன்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. அது எனக்கும் நடந்துருமோ, அது நம்ம வீட்லேயும் நடந்துருமோ, இல்லை இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடந்துச்சே, மறுபடியும் அப்படி நடந்துட்டுனா ஏதோ ஒன்று நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். அப்படின்னா என்ன? ஐ ஆம் யுவர் சீல்டு, ஐ ஆம் யுவர் சீல்டு. அதாவது ஆபிரகாம் பயந்துட்டு இருக்கிறான். ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் இப்படி நிற்கிறேன், பயப்படாத, இப்போ நான் தான் உன்னுடைய பாதுகாப்பு அரண், நான் தான் உன்னுடைய கேடகம். என்னை வீழ்த்தினா தான் உன்னை ஏதாவது தொட முடியும், என்னை வீழ்த்த ஒரு சக்தியும் கிடையாது, அதனால பயப்படாது. எல்லாம் சொல்லுங்க, அவரே என் கேடகம். ஆமென். கடவுள் பாருங்க, கேடகத்தை தருவேன் இப்படிலாம் சொல்ல, நானே உன் கேடகம், ஐ ஆம் யுவர் சீல்ட், ஐ ஆம் யுவர் சீல்ட், நானே உன் கேடகமாய் இருக்கிறேன், மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அப்போ 2 வார்த்தை சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட. பயப்படுற ஆபிரகாம் கிட்ட 2 காரியம் சொல்றாரு. ஒன்று என்ன சொல்றாரு? நானே உன் பாதுகாப்பு. அடுத்தது சொல்றாரு, நானே உனக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறேன். ஆமென். சில விஷயம்லாம் பண்ணோம், ஆனால் கையில் ஒன்றும் வரல. இப்போ யுத்தம் பண்ணிட்டு வந்தானே, ஆபிரகாம் கையில் ஏதாவது வந்துச்சா? 4 ராஜாக்களை ஜெயிச்சானே, ஆபிரகாம் கையில் ஏதாவது வந்துச்சா? ஆபிரகாம் அக்கௌண்ட் எங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வரல, ஒன்றும் வரல. அந்த யுத்தம் பண்ணவங்களுக்கு மட்டும் கொஞ்சோல கிடச்சிச்சு. ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறான், ஆனால் கையில் ஒன்றுமே கிடைக்கல. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு சோர்வு இருக்குமா இருக்காதா? பெரிய ஒரு வேலை முடிக்கிறீங்க, பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ரொம்ப நாளாக ஒன்று செய்கிறீங்க, ஆனால் அப்படி செஞ்சும் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் ஆபிரகாமுக்கு. போய் பெரிய காரியங்களை போய் ஃபைட் பண்ணி எல்லாம் பண்ணி வந்து பார்த்தா, எப்பா அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது? மினிமம் பேலன்ஸ் கூட இல்லை. தங்களிடம் போதுமான பேலன்ஸ் இல்லாத காரணத்தால் அப்படிங்க ஃபோன் பண்ணால் கூட எப்படி இருக்கும்? இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஆபிரகாம் இருக்கிறான். பெரிய யுத்தம் நடந்திருக்குது, எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஒரு பக்கம் பயம், அவன் திரும்ப வந்துட்டா என்ன பண்ணுறது? அதை எடுக்கிறார் ஆண்டவர். பயப்படாத, நான் உனக்கு கேடகம். ஆனால் பலன் இல்லையே, இவ்வளோ பண்ணியும் ஒன்றும் கையில் வரலையே. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் ரிவார்டர். அதாவது உன்னை பாதுகாக்கிற தேவன் மட்டும் நான் இல்லைப்பா, உனக்கு வர வேண்டியது வரல, நானே உன் வாழ்க்கையில் பலனாக இருக்கிறேன், உன் வாழ்க்கையில் வர வேண்டியதை கொண்டு வருகிறவராக நான் இருக்கிறேன். ஆமே. இந்த சோர்வு எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை பாருங்களேன். ரொம்ப செஞ்சும் ஒன்றுமே கிடைக்கலன்னா வர்ற சோர்வுகள், ரொம்ப பிரயாசப்பட்டு எதுவுமே எனக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு சோர்வுகள், அப்படி ஒரு பயம் பாருங்க ஆபிரகாமுக்கு. அப்போ தான் சொல்கிறாரு, நான் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அப்படின்னா என்னென்னா, உனக்கு நான் ரிவார்ட் பண்ணுவேங்கிறார். ஆமென். உனக்கு அந்த இடத்துல இருந்து வரல, தர வேண்டியவங்க தரல, கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கல, உன் பிரயாசத்துக்கானது அங்கே வரல. ஆனால் தேவன் சொல்கிறாரு, வராதுன்னு நினைக்காத ஆபிரகாமே, பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். அப்படின்னா என்னென்னா, நான் உனக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை, உனக்கு பலனுமாய் நான் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள், பாதுகாப்பும் பலனும். சத்தமாக சொல்லுங்கள், பாதுகாப்பும் பலனும். ஆமென். I am your shield and I am your reward shall be very great. நானே உன்னுடைய கேடகமாக இருக்கிறேன், உனக்கு காம்பன்சேட் பண்ணக்கூடியவராக, உனக்கு ஈடுகட்டக்கூடிய ஒரு தேவனாக நான் இருக்கிறேன். அப்படிங்கிறத விஷயம் பாருங்கள். சில நேரம் அப்படி நடக்குது லைஃப்பில். ரொம்ப பெரிய முயற்சிகள் எடுத்து அதுக்கான எந்த பலனுமே வராமல் போயிடுது. அப்போ ரொம்ப பெரிய சோர்வாயிடுது, அவ்வளோதான் இனிமே அப்படின்ட்டு. ஆனால் என்றைக்குமே ஒன்று நினச்சிக்கோங்க, உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் கர்த்தர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாமல் முன்னேறணும்னா ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவர் எனக்கு ரிவார்ட் பண்ணுறவராக இருக்கிறார். சம்டைம்ஸ் நம்ம ஒரு இடத்துல எதிர்பார்க்குறோம், ஒரு பெரிய வேலை பண்ணுறோம், ஆனால் அங்கேருந்து ஒரு அங்கீகாரம் வரமாட்டுக்கு. ஏதோ ஒரு முயற்சிகள் எடுக்கிறோம், சில ரெகக்னைசன்ஸ், சில ரிவார்ட்ஸ்,
அதற்கான பலன் வராமல் போகுது. அப்போ என்ன ஆகிடுது? ரொம்ப சோர்வாயிடும். இந்த வேலை செய்யாத ஆளுங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை பாருங்க. அவனுக்கு என்ன ரிவார்ட்னா, நம்மளை வேலையில் வச்சிருக்கதே பெரிய ரிவார்டு. நம்ம எதுக்கு ஜோம் பண்ணணும், நமக்காக அவன் தான் ஜோம் பண்ணணும் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. யாருக்கு இந்த மாதிரி சோர்வுலாம் வருது? நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்படி அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ யாருக்கு தான் சோர்வு? ஜோம் பண்ண ஆளுக்கு தான். ஜோம் பண்ணாதவங்களுக்கு சோர்வே இல்லை. ஏன்னா அவனுக்கு என்னத்தையோ போதுன்னு அவன் போயிட்டே இருக்கான். அதே மாதிரி வேதவசனம் சொல்லுது, நன்மை செய்கிறதில். அப்போ யாருக்கு சோர்வு வருது? நன்மை செய்கிற ஆளுக்கு. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஆமென். உங்களுக்கு அறுவடைன்னு ஒரு நாள் இருக்குதுங்க. சோர்ந்து போகாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அறுவடை நாள்னு ஒன்று இருக்குது. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். கடவுளை யாரும் கிண்டல் அடிச்சிட முடியாது. ஏன்னா கடவுள் பலனளிக்கிற கடவுளாக இருக்கிறார். கொலோசையரில் பாருங்கள், ஒரு அற்புதமான வேதவசனம் இருக்கிறது. கொலோசையர், நாம் வேலை செய்கிறோம் அல்லது பிஸ்னஸ் பண்ணுறோம், பல்விதமான முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். அப்படி போகும்போது சில நேரத்தில் அதற்கான சில பலன் நமக்கு கிடைக்காம போகுது. கடுப்பாயிடுது சில நேரம். இதில் என்ன பெருசாக நடக்கும்னா, சில நேரம் பண்ணாத ஆளுக்கு கிடைக்கும், ஏமாத்திட்டே அலையிறவனுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். நம்ம இவ்வளோ பண்ணோம், நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ கவனிங்க, கொலோசையர் 3:22 வாசிக்கிறேன். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடம் இல்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்யுங்கன்னா ஊழியம் செய்யறதை பற்றி சொல்ல. ஹலோ, என்ன போட்டிருக்கு? வேலை செய்கிறத பற்றி போட்டிருக்கு. வேலைக்காரரே, ஒர்க் ஸ்பாட்டில் நம்ம ஆளுகள் ஊழியமா வேலையா அப்படிமா எல்லாமே இப்படி பிரித்து வச்சிட்டாங்க. அரசு ஊழியர் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? அவங்கெல்லாம் ஊழியக்காரங்களா? என்னங்க, அரசு வேலைக்காரன்னு சொல்கிறதில்ல, அரசு ஊழியர், தேவனுடைய ஊழியர். இல்லை, ஒரு தமிழ் வார்த்தைங்க. உங்களையும் ஊழியர்னு சொல்லலாம், என்ன வேலைக்காரன்னு சொல்லலாம். இது ஒரு மொழியில் இருக்கிற ஒரு இது ஒன்றும் பெரிய இதாக்கிறாதீங்க. ஸோ கவனிங்க, என்ன சொல்கிறாரு? பார்வைக்கு வேலை செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு வேலை செய்யுங்க. எதுக்கு செய்யணும் பிரதர்? செஞ்சு தான் ஒன்றும் பார்க்க முடிய மாட்டுங்க. செய்யாதவன்லாம் பார்த்துட்றான், நான் என்னெல்லாமோ செய்கிறேன், ஒன்றுமே பார்க்கவே முடிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ கடவுள் சொல்கிறாரு பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப கவனிங்க. இது வேலைக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு முயற்சியையும் நீங்கள் தொடர்ந்து செய்ய ஊக்கமளிக்கிற ஒரு வேத வசனத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு எஃபோர்ட் எடுக்கிறோம், ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஈவன் காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் சில முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் அது அங்கீகரிக்கப்படுதா? பிள்ளைகளால், கணவரால் அங்கீகரிக்கப்படுதா? நிறைய பேருக்கு இருக்கிற டயர்டே, நான் இவ்வளவும் பண்ணியும் இந்த பிள்ளைங்க, ஹலோ, சற்று நேரம் அமைதல் உண்டாயிற்று, இந்த பிள்ளைங்க கொஞ்சமாவது நன்றி இருக்கா? நான் வகை வகையாக செஞ்சு கொடுத்தோம், என்னெல்லாமோ பண்ணியும், வீட்டை இவ்வளோ நல்லா பார்த்தோம். உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? எங்கள் ஒய்ஃப் சும்மா இருக்காங்க. ஒய்ஃப் சும்மா இருக்காங்களா? அந்த அம்மாவுக்கு என்ன பேர்? ஹவுஸ் ஒய்ஃப். உங்களுக்கு ஒய்ஃபா இல்லை ஹவுஸுக்கு ஒய்ஃபா? ஹவுஸ் ஒய்ஃப். சி, நாம் எடுக்கிற ஒரு முயற்சி, நான் சொல்கிறது வேலைக்கு மட்டும் இல்லை, எனி எஃபோர்ட், நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் ஒரு ரெகக்னைசேஷன், ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக தேவை. அது இல்லாட்டா என்ன ஆகிடுது? மனசு சோர்ந்து போயிடுது. இப்போ இங்கே கவனிங்க, இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது சோர்வு இல்லாமல் செயல் செய்வது எப்படி, சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை இன்னும் ஊக்கமாக செய்வது எப்படி, பாராட்டுகளும் அங்கீகாரமும் கிடைக்காத போது கூட நான் எப்படி ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியும்?
எது என்ன செய்ய வைக்கும், அதுதான் இன்னைக்கு காலையில் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதோ சண்டே காலையில் எதையோ ஒன்று பேச மாட்டோம். ஏன்னா நாளை காலையில் நீங்கள் எங்கே போகணும்? வேலைக்கு போகணும். அதுக்கானது என்னவோ அதுதான் பேசுவோம் சண்டே. ஏதோ ஒரு செயலை செய்ய முடியா போகிறீங்க, அது வீட்டில் செய்கிறீங்க அல்லது எங்கேயோ பண்ணுறீங்க, ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அப்படி தொடர்ந்து முயற்சி எடுக்க உங்களை எது தூண்டும் அப்படின்னா, இப்போ கவனிங்க, இந்த ஒரு வார்த்தையின் வெளிப்பாடு உங்களுக்கு வந்துடுச்சாலே நீங்கள் தொடர்ந்து முயற்சி எடுக்க ஆரம்பிப்பீங்க, தொடர்ந்து செயல் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டீங்க. நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நம்ம சில நேரம் பண்ணுவோம், அப்புறம் கொஞ்ச நேரம் நின்றுவோம், இப்படி பார்ப்போம். ஒருத்தரும் ஒரு கைத்தட்டலும் இருக்காது, ஒரு விசிலும் இருக்காது, ஒரு ஆமேன் இருக்காது, ஒரு அல்லேலியா இருக்காது. ஆனாலும் நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை செய்வது எப்படி? வாழ்க்கையில் அப்படி தான். சில நேரம் பார்த்தீங்கன்னா நோ அப்ரிஷியேஷன்ஸ், ஒன்றும் பெரிய ஒரு ரிவார்ட்ஸ் உங்களுக்கு வராது. அப்போ என்ன பண்ணுறது? எப்படி தொடர்ந்து செய்கிறது? தொடர்ந்து எப்படி செய்கிறது பாருங்கள். ஆனால் ஒன்று தேவை, கண்டிப்பாக ரிவார்டும் ரெகக்னைசேஷனும் அங்கீகாரமும் கண்டிப்பாக தேவை. இப்போ நான் அன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இமான் கம்பெனியில் அந்த ரிவார்டு இதெல்லாம் கொடுத்த ஒரு வீடியோஸ் ஒன்று பார்த்தேன், ஒரு சின்ன ப்ரொமோஸ் ஒன்று பார்த்தேன். அதில் அந்த கம்பெனியில் இருக்கிற ஊழியர்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் அவங்க உறவுகள் சொந்தங்கள்லாம் சில வார்த்தைகள் பேசுகிறாங்க. அதை பார்த்து இவங்க அழுறாங்க, அவங்க அழுறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான ஒரு சூழல். எப்படின்னா, நம்ம ஒன்று பண்ணுறோம், அது கவனிக்கப்பட்டு அதுக்கான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும் பொழுது அதன் சந்தோஷமே ரொம்ப பெருசு பாருங்கள். அப்போ எல்லாருமே அதை எதிர்நோக்கி தான் ஒவ்வொரு விஷயம் என்ன பண்ணுறோம் பாருங்கள். நீதிமொழிகளில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஒரு பெண் எல்லா எஃபோர்ட்டும் எடுக்கிறா, ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை அவள் கேட்க விரும்புகிறா. ஒரு வார்த்தையை அவளுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா? ஆசைப்படுறா. அது என்னென்ன எழுதியிருப்பாருங்க. இந்த கொலைசேருக்கு நான் வரேன், அதுக்கு முன்னாடி இதை வாசிக்கிறேன் பாருங்கள். நீதிமொழிகள் 31:10 அவளை பற்றி நிறைய பேசியிருக்குது. அவள் பயங்கரமாக எஃபோர்ட் எடுக்கிறா, பிஸ்னஸ் பண்ணுறா, வீட்டை நல்லா பார்த்துக்கிறா, பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிறா, கணவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறா, சமுதாயத்தில் நிறைய காரியங்களை செய்கிறா, பல பேருக்கு உதவி செய்கிறா. பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உமன், வியாபார கப்பல். எல்லாம் சொல்லுங்கள், வியாபார கப்பல். இந்த பெண் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறா? செய்கிறா. ஆனால் முடிவில் என்ன பாருங்கள், 27வது வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் அதை பற்றி வீட்டில் மற்றது வாசிங்க, நான் இது மட்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். அவள் சோம்பேறி கிடையாது. அந்த பெண் யார் கிடையாது? சோம்பேறி கிடையாது. தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறா. ஒரு பக்கம் பிஸ்னஸில் ஜெயிக்கிறா, இன்னொரு பக்கம் வீட்டின் காரியங்கள் மேலே அவ்வளோ கவனமாக இருக்கிறா. அவள் இது இவ்வளோ முடியுது, இவ்வளோ நடக்குது. இப்போ பாருங்க 28, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலியா இருந்தது உண்டு, 1000 ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ. எப்படி வர்ணிக்கிறானா, எப்படி சொல்றானா? அநேக பெண்கள் குணசாலியா இருந்ததுண்டு, நீயும் அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை பார்த்து புகழுகிறான். எல்லாம் சொல்லுங்க, அவளை பார்த்து புகழுகிறான். எல்லாத்துக்கும் நீ மேல்பட்டவள்னா திட்டுறீங்களா பாராட்டுறீங்களா? கரெக்டாக சொல்லணும். உன்னை மாதிரி ஒருத்தியை நான் பார்த்ததே இல்லைம்மா. இல்லை இது பாராட்டா இல்லை திட்டா? ஒரு பெண் அவ்வளோ பண்ணுறா, அவளுக்கு 2 ஆசை தானே, 2 ஆசை தானா? அவள் பிள்ளைகள் வந்து தாய் இல்லாமல் நான் இல்லை இப்படி ஏதாவது சொல்லுமா? ஸோ த நீட் ரெகக்னைசேஷன். 100 சாமி இருந்தாலும் அம்மா மாதிரி வருமா? அம்மான்னா சும்மா இல்லைடா, என்ன அரசியலை நினச்சிக்காதீங்க, நான் வீட்டில் உள்ள அம்மாவை தான் சொல்கிறேன், அது வேற. இது கவனிங்க. பிள்ளைகள் எழும்பி, பிள்ளைங்கள்லாம் என்ன சொல்லணுமா? பாக்கியவதி. உண்மையிலேயே ஒரு பெற்றோருக்கு பெரிய சந்தோஷத்தை தர்ற விஷயம் என்ன? ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் எதை கொண்டு வர்றானா? மகிழ்ச்சியை
கொண்டு வருகிறான். நீதிமொழிகளில் இருக்கு. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். பெத்ததை விட ஒரு தாய்க்கு ரொம்ப பெரிய பெருமை என்னன்னா, அவன் பிள்ளை சமூகத்தில் நிற்கும் போது என்ன மாதிரி ஒரு பிள்ளைய நீங்கள் பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏற்படுற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது பெரிய ஒரு சந்தோஷமா. இது கோலியாத்தை அடிச்சுட்டு தலையை கையில் வச்சுட்டு இப்படி போகிறான் பாருங்க. அப்போ ஒரு டைட்டில் போடுறாங்க, என்ன தெரியுமா? இவன் யாருடைய மகன்? அதான் டைட்டில். இவன் யாருடைய மகன்? ஆமென். பாருங்க, அது வரைக்கும் அவன் ஃபேமிலியை பற்றியோ அவன் குடும்பத்தை பற்றியோ யாருக்குமே தெரியாது. ஆனால் இவன் அடைகிற வெற்றி அவன் குடும்பம், அவன் தாய் தந்தை யாருங்கிறத ஒரு ராஜாங்கத்துக்கே அறிமுகப்படுத்துது பாருங்களேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் அதான் ட்ரீமாக இருக்கும். என்ன ட்ரீம்னா, என் தாய் தந்தையர் மகிழ்வு அடைகிற அளவிற்கு ஒரு பெரிய செயலை நான் செய்ய போகிறேன். இப்போது எல்லாமே ஒரு அங்கீகாரம் ரொம்ப அவசியமாக இருக்குது, ஒரு பாராட்டு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஈன்ற பொழுதிலும் இதை ஜீசஸ் பண்ணுறாரு பாருங்க. நீங்கள் ஜீசஸோடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் உட்காந்து ஆமே நல்லலையான்னு கேட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா, எலும்பிடுச்சு. பிரசங்கத்துக்கு நடுவுலையே எலும்பி நின்று அது ஒரு பிரசங்கம் பண்ணுது. அது சொல்லுது, நீர் பேசுகிறத கேட்கும்போது, நீர் செய்கிற அற்புதத்தெல்லாம் பார்க்கும்போது, உம்மை சுமந்த கற்பமும் நீர் பாலுண்ட மார்பும் வாக்கியம் உள்ளது. ஆமென். எப்படி இருந்திருக்கும் பாருங்க மரியாளுக்கு. எத்தனையோ அவமானப்பட்டண்டா, எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணா, இது என்ன ஆவியானவரால் பிறந்த குழந்தையா, யாருன்னே தெரில, என்னெல்லாமோ சொன்னாங்கடா. ஆனால் இந்த ஒரு பாராட்டு எல்லா வழியையும் தூக்கி தூர போட்டு விட்டுடுச்சு பாருங்க. ஆமென். வாழ்க்கையில் இந்த அங்கீகாரம், இந்த பாராட்டு, இந்த ரிவார்ட்ஸ் இது சும்மா கிடையாது பாருங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு வெற்றி அல்லது ஒரு பாராட்டு பல காயங்களை தொடச்சி போட்டுரும், பல காயங்களை தொடச்சி போட்டுரும், பல காரியங்களை பின்னாடி தள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் லைஃப்பில். அதுவும் ஒரு பெண் உலகத்திலிருந்து பாராட்ட அவள் விரும்புகிறத விட, அவளுடைய பாராட்ட அவள் தன் பிள்ளைகளிடமும் தன் கணவனிடமும் எதிர்பார்க்கிறாள். யோசித்து பாருங்க. ஆண்களுக்கு உலகம் வெளியில் இருக்கு, ஆனால் பெண்களினுடைய உலகமே வீடு தான். அதாவது இது ஒரு மாடல் உமனை பிடிச்சி வீட்டுக்குள்ளே போடுறாரு போல இவர் அப்படின்னு நினைக்காதீங்க, கிடையவே கிடையாது. அவங்களுடைய படைக்கப்பட்டதின் நோக்கமே, அவங்களுடைய டிசைனே என்ன தெரியுமா? அவங்க ஹவுஸ் தான் அவங்களுடைய உலகம். அப்போனா இப்படி சின்னதாக கொண்டு அடைச்சி போட்டீங்களே பெண்களை, அப்படி இல்லை, சின்னதாக போட்டு அடைக்கலை. குடும்பங்கிறது நீங்கள் சின்னதுன்னு நினைக்கிறீங்க, உலகத்தை விட பெருசு குடும்பம். அதனால தான் தேவன் அதை ஒரு பெண்ணின் கைகளில் கொடுத்துருக்கிறார். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாக்கியவதி. எல்லாம் சொல்லுங்கள், பாக்கியவதி. ஆனால் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு ஒழுங்காக காப்பி போட தெரியுதா, ஒழுங்காக தோசை சுட தெரியுதா, கருவின தோசையை கொண்டுருக்குறேன், நல்லா சட்னியை வைக்கலை, டெய்லி என்ன தான் கேட்கும், இதே தான் கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு நாளும் எங்கள் அம்மா சூப்பர், எங்கள் அம்மா பண்ணது நல்லதுங்கிறது கிடைக்கிறதே இல்லை. ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அதனால தான் என்னமோ வேதவசனம் இதை பதிவு பண்ணியிருக்குது. என்ன சொல்லியிருப்பாரு, பைபிள் எவ்வளோ பொருத்தமானதாக இருக்குது இல்லை? கவனிங்க. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். எல்லாம் சொல்லுங்க, புகழுகிறான். எங்கள் வீட்டிலலாம் என்ன புகழ்ச்சி நடக்க தெரியுமா பிரதர்? அதை ஏன் நீங்கள் கேட்கீங்க? காலையில் புகழ ஆரம்பித்தார்னா ராத்திரி வரைக்கும் ஐயோ ஒய் பிளட் சேம் பிளட்டுங்கிற அளவுக்கு புகழ்ந்து தள்ளிடுறார். என்னை பார்த்தாலே தெரியல நான் எவ்வளவு பூரிப்பாக இருக்கேன். காரணம் அவருடைய புகழ்ச்சி தான். ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கடனாலும் ஒரு உண்மையை சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடனாலும் ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு ஆணுடைய வெற்றி என்பது அவன் பிஸ்னஸில் எவ்வளோ சம்பாதிச்சான் என்பதில் அல்ல,
அவன் மனைவியின் முகத்தில் இருக்கும் சிரிப்பு தான் அவனுடைய வெற்றியின் அடையாளங்களாக இருக்கிறது. தன் மனைவியின் முகத்தில் சிரிப்பை கொண்டு வராத எந்த ஆணும் இன்னும் வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஸ்ரீயானவள் புருஷனின் மகிமையாக இருக்கிறாள். அதாவது ஒரு மேனுடைய க்ளோரியே யாரா? மனைவி. நீங்கள் வச்சிருக்கிற கடா மீசை கிடையாது. பெரிய பெரிய மீசை, பெரிய பெரிய செயின், பெரிய பெரிய காரு, பெரிய பெரிய கம்பெனி, தட்ஸ் நாட் யுவர் க்ளோரி. உங்கள் க்ளோரி யாருன்னா உங்கள் மனைவி. இல்லை, என் மனைவி பேர் க்ளோரி இல்லைங்க அப்படின்னீங்கன்னா அது சொல்ல நான் மகிமை. ஒரு மனிதனின் மகிமை அவன் மனைவியே. ஏன்னா நானாக சொன்னீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கூட, நீங்கள் ஏதோ பெண்கள் கூட்டத்திலேருந்து இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன், பெண்களுக்கு ஆதரவாகவே பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சில பேருக்குள்ளே ஏதோ ஓடுது. கவனிங்க, புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாக இருக்கிறபடியினால் தன் தலையை மூடிக்கொள்வதில்லை. நல்லா கவனிங்க, ஸ்ரீயானவள் புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். But the woman is man's glory. எல்லாம் சொல்லுங்க, woman is man's glory. உங்க கார் உங்க க்ளோரி கிடையாது, உங்க பிஸ்னஸ் உங்க க்ளோரி கிடையாது, ஒரு பெரிய சர்ச்சுக்கு பாஸ்டராக இருக்கிறது உங்க க்ளோரி கிடையாது. உங்க க்ளோரிங்கிறது உங்க மனைவியின் முகத்தில் இருக்கும் சிரிப்பு மாத்திரமே என்பதை வேதம் பதிவு செய்கிறது. என்னுடைய வெற்றிகள் நான் ஒரு பெரிய சபையின் போதகர் என்பதனால் அளக்கப்பட முடியாது. என்னுடைய வெற்றிகள் நான் பெரிய பிஸ்னஸ் மேன் என்பதனால் அளக்கப்பட முடியாது. என்னுடைய வெற்றிகள் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட பெரிய பெரிய வாகனங்கள் இருக்கிறது, அதை வைத்து அளக்கப்பட முடியாது. உங்கள் வெற்றிகள் அளக்கப்படும் இடம் உங்கள் உறவுகளில் இருக்கிறது, உங்கள் மனைவியின் முகங்களில் இருக்கிறது என்பதுதான் சத்தியத்திலும் சத்தியமாக இருக்கிறது. இதுதான் வேல்யூ சிஸ்டம். ஆஸ்க் காட். பிரதர், நீங்கள் இப்படி சொல்கிறத பார்த்தா என்ன இப்படி காலிலே போட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதுதான் நிஜம். ஒருவேளை வாழ்க்கையில் அது நிஜமாக இல்லாட்டனா அவர்கிட்ட கேட்கணும், லார்ட் லீட் மீ, என்னை நடத்துங்கன்னு கேட்கணும். ஸோ ஒரு ஆணுடைய வெற்றி என்பது அவன் மனைவியின் முகத்தில் இருக்கும் புன்னகையை வைத்து தெரிந்து கொள்ளலாம். கழுத்தில் இருக்கும் பொன்னகை அல்ல, அவள் முகத்தில் இருக்கும் புன்னகை. அவள் முகம் சிரிப்பாக இருந்ததுன்னா யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் மேன். ஒருவேளை இன்றைக்கி பெரிய காசு உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம், வாகனங்கள் இல்லாமல் இருக்கலாம், பெரிய பேங்க் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆண் தன் மனைவியின் முகத்தில் சந்தோஷத்தை அவன் கொண்டு வந்து விட்டால் அவனே வெற்றியடைந்த ஆணாக இருக்கிறான். அதுதான் பெரிய வெற்றியாக இருக்கிறது. எஸ், தட் இஸ் அ ட்ரூ. எப்போவுமே நம்ம ஸ்டாண்டர்டுக்கு பைபிளை இழுக்கக்கூடாது. பைபிள் ஸ்டாண்டர்டுக்கு பேசிட்டு நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கு வாழ அவர்கிட்ட கேட்கணும். ஒருத்தர் சொல்கிறார், இந்த பவுலுக்கு ஒரு முள் இருக்குங்காங்களே, அநேகமாக அது ஒரு பெண்ணாக தான் இருக்கும் அப்படிங்கிற. சிலருடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்குதுன்னா இவங்க அனுபவத்தை வச்சே பேசுவாங்க. நமக்கே தெரியும், மாப்பிள்ளை அவன் சமத்தியா எங்கேயோ வாங்கியிருக்கான் அப்படின்னு தெரியும். என்ன நினைத்து கொண்டிருக்கான் என் கட்சிக்காரனை, அப்பவுமே தெரியுது எங்கேயோ வாங்கினே அவர் வாங்கிட்டு தான் எங்கே சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. நம்ம லைஃபு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அதை பேசக்கூடாது. இப்போ நான் கடனில் இருந்த போதும் நான் எதை தான் பிரசங்கம் பண்ணேன்? செழிப்பை தான் பிரசங்கம் பண்ணேன். இப்போ என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கு. ஆமென். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எது அனுபவத்தில் இருக்கோ அதை பிரசங்கம் பண்ணுங்கிறது இல்லை, எது வார்த்தையில் இருக்கோ அதை பிரசங்கம் பண்ணும். ஒரு நாள் தேவ ஆவியானவர் வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக்கி காட்டுவார். அதுதான் சத்தியமாக இருக்கிறது. என்னதுங்க, என் வீட்டுக்காரர் என்ன பாராட்டுவாரா? அப்படி ஒரு அற்புதம் நடக்குமா? பாருங்க, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என்னது, என் வீட்டுக்காரர் கவிதை எழுதி என்ன புகழ போறாரா? நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் பிள்ளைகள் எழும்பி என்னை குறித்து நல்ல இது சொல்ல போறாங்களா? ஆமாம், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் முடவன் நடக்கிறது, குருடன் கண் திறக்கிறது, இது எல்லாத்த விட பெரிய அற்புதத்தை இன்னைக்கு காலையில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இட் இஸ் த கிரேட்டஸ்ட் மிரக்கிள் மை ஃப்ரெண்ட், இட் இஸ் த கிரேட்டஸ்ட் மிரக்கிள். அதனால தான்
கர்த்தர் வீட்டை கட்டாராகில் என்று வேதம் சொல்கிறது. இது சும்மா சாந்து செங்கலை வச்சு கட்ட முடியாது. இதுக்கு மெய்யாகவே ஆவியானுடைய உதவியும் பலமும் இருந்தால்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது வேற எதனாலும் இதில் பண்ணவே முடியும். அப்போ கவனிங்க, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலியாக இருந்ததென்று நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். என்ன கான்டெக்ஸ்டில் அது சொல்லியிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அழகு தேவையில்லை போல, சௌந்தரியம் தேவையில்லை போல நினச்சிக்கூடாது. இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம், ஏன்? அவருக்கு வழுக்கையாக இருக்குது. இந்த பெண் எனக்கு வேண்டாம், ஏன்? அவள் குண்டா இருக்கா. கடைசியில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழித்து அதே ஆள் கூட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் 10 years என்ன நடக்குது? குண்டான அம்மா கூட தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த வழுக்கத்தில் வேண்டாம் என்று சொன்னார்களோ இப்பொழுது அவரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையை சொல்லுது இது. அழகும் வீண், சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அழகா இருக்கான் அப்படின்னு கல்யாணம் அந்த நேரத்தில் இருக்கிறாரு. பெரிய பெரிய பிளேயர்ஸ் கூட கொஞ்சம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தொப்பை வச்சு போய் உட்காந்துருக்குறாங்க. அந்த அம்மா பிளேயராக இருக்கும்போது கல்யாணம் முடிச்சிச்சு. இப்போ பார்த்தா குனிஞ்சு ஏன் விரலை என்னாலேயே பார்க்க முடியல அம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டார். அது ரொம்ப அழகான ஹீரோனியாக இருந்தது. கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன இது வேற மாதிரி இருக்குது. இது எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. இட் இஸ் அ சப்ஜெக்ட் டு சேஞ்ச். இது புரிஞ்சுக்கணும். வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பிமார்கள் நீங்கள் இருப்பீங்கன்னா கரெக்டாக புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையினுடைய வேல்யூ சிஸ்டம் என்னங்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும். கவனிங்க, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவது. ஒரு பெண் உலகத்தில் பாராட்டப்படணுங்கிறத விட ஒரு பெண் தன் வாசல்களில், தன் வீடுகளில் பாராட்டப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். ஊரில் உலகத்தில் கிடைக்கிற அங்கீகாரத்தை அவள் பெரிய அங்கீகாரமாக நினைக்கல. அவளுக்கு உண்மையான அங்கீகாரம் எங்கே? வீட்டில். அவளுடைய பிள்ளைகள், அவளுடைய கணவர், அவளுடைய உறவுகள் அவளை குறித்து சொல்லப்படுற ரெகக்னைசேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் ஒன்று சொல்கிறேன். ஒரு ஆண் வெளியில் நல்லா இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே நல்லா இருப்பான். அதாவது வெளியிலன்னா என்ன, அவன் வேலை, பிஸ்னஸ்ஸு, அவன் அதெல்லாம் நல்லா இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே எப்படி இருப்பார்? ஆள் சிரிச்ச மூஞ்சோடு இருப்பார். ஆள் சிரிச்ச மூஞ்சோடு இருக்கான்னு அர்த்தம் வெளியில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பெண் அப்படியே ஆப்போசிட்டு. அவள் வீட்டில் நல்லா இருந்தால் தான் வெளியில் சிரித்த முகத்தோடு போவாள். ஏன்னா ஒரு ஆணுடைய உலகம் உண்மையிலே உலகம், ஒரு பெண்ணுடைய உலகம் உண்மையிலே அது குடும்பமாக இருக்கிறது, அது வீடாக இருக்கிறது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, வாசல்களில் அவளுடைய செயல்களை புகழுங்கள். சில பேர் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. அப்படியே வருது, அப்படியே உள்ள எப்படி பிரதர் புகழாமலேயே இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. நம்ம இன்னும் புகழ்ந்தோம்னா எப்போவுமே இதை பண்ணால் அப்படி ஆயிடுமா, அதை பண்ணால் அப்படி ஆயிடுமான்னு நம்ம லாஜிக்கிலேருந்து யோசிக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையில் சொல்லியிருக்கேன்னு நம்ம பண்ணோன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். ஆமேன். சரி, எல்லாம் சொல்லுங்கள். அங்கீகாரம், ரிவார்ட்ஸ். இப்படி சொல்கிறேனே, இப்போ என் கணவனும் என்னை பாராட்டுறதில்ல, என் பிள்ளைகளும் என்னை பாராட்டுறதில்ல, யாருமே என்னை பாராட்டுறதில்ல அப்படின்னு நீங்கள் உட்காந்துடாதீங்க. இப்போ கொலோசியருக்கு வாங்க. பாராட்டணும், பாராட்டப்படணும், அதான் உண்மை. எப்படியாவது ஜெபத்தோடு அதை செய்யுங்கள். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், 22 மறுபடியும் வாசிக்கிறேன், ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். அதாவது ஒரு செயலை ஒரு ஆள் செய்யும்போது 2 விதத்தில் செய்ய முடியும். ஒன்று, ஆட்களை திருப்திப்படுத்துறதுக்காக செய்யலாம். இன்னொன்று, தேவனே என்னுடைய எஜமானனாக அல்லது என்னுடைய பார்வையாளராக, என்னுடைய ஆடியன்ஸாக அவர் இருக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணலாம், செய்யலாம். இப்படி 2 விதமாக என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். மனுஷனுக்கு பார்க்கும்போது மட்டுமே உன்னை செய்யணும்னு நினைக்கிற ஆள் இப்போ மனுஷன் போயிட்டான்னு வைங்களேன், என்ன ஆயிரும்? ஓனர் கூட
நின்றுக்கிட்டே தான் இருப்பார், நாங்கள் படுத்துக்கிட்டே வேலை செய்வோம். அந்த மாதிரி ஆயிரும் ஓனர் போனதுக்கப்புறம். ஆனால் ஓனர் பார்க்குறாரு, பார்க்கல, இவன் என்ன பாராட்டுறான், பாராட்டல. தட்ஸ் நாட் த திங்ஸ். The God is the only audience for me. அவர்தான் என்னுடைய பார்வையாளராக இருக்கிறார். நான் செய்ய போகிற எந்த இதையும் அவருக்கு முன்னாடி செய்ய போகிறேன். பாருங்க, இதுதான் ஒரு 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 கிறிஸ்டியன்ஸிய ஒரு ப்ரொஃபஷனலில் ரொம்ப நல்ல விதத்தில் இல்லை தெரியுமா? அவங்களுக்கு யாரும் இதை சொல்லித்தரல. ஏங்க எப்படி இருக்கீங்க? அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு அவ்வளோ போதும் பிரதர். அவன் என்ன பெரிய சம்பளம் கொடுக்கான்? அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு அவ்வளோ போதும், இவ்வளவு தொடச்சாலே போதும், இவ்வளோ பண்ணாலே போதும். அப்போ நீங்கள் உங்களை இப்போ யாரை நீங்கள் எஜமானா வச்சுருக்கீங்க? சம்பளம் கொடுக்குற ஆளை. ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவன் உங்கள் எஜமான் அல்ல, உங்களுக்கு ஒரு எஜமான் ஒருவர் இருக்கிறார், அவரே உங்கள் வாழ்க்கையில் பலனை கொடுக்குறவராக இருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஒரு ப்ரொஃபஷனலில், ஒரு வேலையில், ஒரு செயலில் இருக்கிற எல்லாருக்குமே எந்த செயலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த செயலை செய்யும்போது தேவன் எனக்கு ரிவார்ட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வரணும். இப்போ கவனிங்க 23, நீங்கள் கர்த்தராக இயேசுவை சேவிக்கிறதினாலே. நீங்கள் வெறும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு செயல் செய்கிறீங்க, ஆனால் கூட நீங்கள் யாரை சேவிக்கிறீங்க? கர்த்தராக இயேசுவை சேவிக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு பரலோகத்தில் எல்லாம் இருக்கும் அப்படி சொல்லலைங்க. என்ன சொல்கிறாரு பாருங்க, whatever you do, whatever you task may be, work from the soul. எல்லாம் சொல்லுங்க, work from the soul. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, work from the soul. என்ன சொல்றாரு? ஆத்மார்த்தமா, மனப்பூர்வமா அதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. that is put in your very best effort. உங்களால் சிறந்த எஃபோர்ட்டை அதுக்கு போடுங்க. உங்களால் நீங்கள் படிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கலாம், ஒரு ஊழியம், என்ன வேணாலும் செய்யலாம். உங்களுடைய பெஸ்ட் எஃபோர்ட்டை போடுங்க. வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்க, ஒர்க் ஃப்ரம் த சோல், தட் இஸ் புட் இன் யுவர் வெரி பெஸ்ட் எஃபோர்ட். உங்களால் எது சிறப்பாக தர முடியுமோ அதை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. as something done for the Lord and not for men. என்ன நீங்கள் பண்ணாலும் அதை மனுஷனுக்காக மட்டும் செய்யாமல், மனுஷனுக்கு பிரயோஜனமாக தான் செய்றீங்க, ஆனால் மனுஷன் பார்க்கறதுக்காக மட்டும் செய்யாதீங்க. இவன் பார்க்காததை கூட அவர் பார்ப்பார், இவன் தராததை கூட அவர் எனக்கு தருவார் என்று நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள். ஆமென். என் பிள்ளைகள் என்னை அங்கீகரிக்காமல் போயிருக்கலாம், என் கணவர் என்னை அங்கீகரிக்காமல் போயிருக்கலாம், என்னுடைய சபை என்னை அங்கீகரிக்காமல் போயிருக்கலாம், என்னுடைய சமூகம் என்னை அங்கீகரிக்காமல் போயிருக்கலாம், ஆனால் சுதந்திரமாகிய பலனை நான் அவராலே பெறப்போகிறேன். அவரே எனக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன அருமையான ஒரு காரியம் பாருங்க, எப்படி சொல்லுது பாருங்க. என்ன போட்டிருக்குது? நீங்கள் கர்த்தராக இயேசுவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. அது என்னங்க, கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, கம்பெனிக்காரன் தானே உங்களுக்கு சம்பளம் தரணும், கரெக்டா? நம்ம நிறைய நேரம் இதில் கர்த்தரெல்லாம் கொண்டு வர மாட்டோம், கொண்டு வரல, அதான் பிரச்சனை. அது எப்படிங்க? நியாயமானபடி ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், நிறுவனம் தானே தரணும், அவன் தரமாட்டுக்கான். ஃபேமிலியில் எனக்கு கிடைக்க மாட்டுக்கு, சமூகத்தில் எனக்கு கிடைக்க மாட்டுக்கு, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டுக்கு. எல்லாருமே இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ரொம்ப அஃபண்ட் ஆகி எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவ்வளோ நாள் செஞ்சுருப்பாங்க, அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்காது, அதனால் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாரையும் திட்டுறவங்க பூரா யார் தெரியுமா? அங்கீகாரத்தை பெறாதவர்கள். அதுக்கான ஒரு ரெகக்னைசேஷன் அவங்களுக்கு கிடைக்கல, அப்போ கோபம் ஆகிடுது. எது செஞ்சாலும் நன்றியே இருக்காது, அவங்க எப்பவும் புலம்பிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் தட்டி கொடுத்து கொஞ்சம் பாராட்டு அவங்களுக்கு தேவைப்படுது, ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு பையன் சரி கிடையாது, எவனும் இது கிடையாது, ரொம்ப புலம்பி தீப்பாங்க பாருங்க, கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஆளை. இப்போ வேதவசனம் சொல்லுது பாருங்க, கம்பெனி உனக்கு கம்பெனி தான் தரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தராக இயேசுவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மை ரிவார்ட் come from the Lord, my recognition come from the Lord. எல்லாம் சொல்லுங்க, எனக்கான ரிவார்ட் தேவனிடத்திலிருந்து வருகிறது. சோர்வின்றி செயல் செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களா?
சோர்வின்றி ஒரு செயல் செய்ய நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? உங்களுக்கு இன்னைக்கு காலையில் சொல்கிறேன், எனக்கான சுதந்திரம், எனக்கான அங்கீகாரம் இங்கிருந்து வரலன்னா கூட அங்கிருந்து எனக்கு வரும். தேவன் எனக்கு அதை செய்ய வல்லவர். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதானே வெளியரங்கமாய் பலன் அருளுவார். ஆமென். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்க, அவரை பற்றி வேதவசனம் சொல்லுது, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. எவ்வளோ பண்ணங்க, என்னெல்லாமோ செஞ்சுருக்கீங்க, ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லலைங்க, ஒரு பாராட்டு கிடைக்கலைங்க, ஒரு இது சொல்கிறேன். யார் என்னை பாராட்டுறாங்க? பாராட்டல. பாராட்டு எனக்கு வேணும் தான். சில பேர் இருக்காங்க, எனக்கு பாராட்டு பிடிக்காது. அதை விட பெரிய போய் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே பாராட்டப்படும்படி, கொண்டாடப்படும்படியே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அது சும்மா ஒரு ஏமாத்து. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு ரொம்ப பிடிக்குன்னு அர்த்தம். ஆல் க்ளோரி டு காட் அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஒரு பேரும் போட மாட்டேங்க உள்ள அழுதுகிட்டே இருக்காரு. ஆனால் சும்மா வாயில் சொல்லும்போது சொல்லுவார், ஆல் க்ளோரி டு காட். ஏன்னா என்ன தான் நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்களே அவனு உள்ளே ஓடிட்டே இருக்கு. ஆல் க்ளோரிட்லாம் கடவுளுக்கு போகிறதுலாம் இருக்கட்டும். இன்னொன்று சொல்கிறேன், கடவுளுக்கே எது மகிமை தெரியுமா? ஒரு மனுஷன் பாராட்டப்படும் பொழுது தேவன் சந்தோஷப்படுகிறார், தேவன் மகிமைப்படுத்தப்படுகிறார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்த கடவர்கள். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு செயலை செய்து நமக்கு ஒரு பாராட்டு வரும் பொழுது அது கடவுளுக்கே மகிமையாக இருக்கிறது. உங்கள் பாராட்டு கடவுளுக்கு மகிமை, ரெண்டும் வேற வேற கிடையாது. நீங்கள் பாராட்டப்படும் பொழுதெல்லாம் கடவுள் மகிமைப்படுத்தப்படுகிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மை ரிவார்ட் கம் ஃப்ரம் த லார்ட். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதானே வெளியரங்கமாய் பலன் அருவார். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன், எத்தனையோ காரியங்கள் என் கையில் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லையே. ஒரு நாள் பாருங்க, ஆள் அனுப்பப்படுகிறது. காட்டில் இருக்கிற இவன் தூக்கி நாட்டில் வைக்கப்படுகிறான். சகோதரருக்கு நடுவிலே அபிஷேகம் பண்ணப்படுகிறான், அரியணையில் அமர்த்தப்படுகிறான். ஆமென். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதானே வெளியரங்கமாய் பலன் அருள்வார். ஆமென். நான் யாரா இருக்கிறேன் உனக்கு? முதல்ல ஆபிரகாமே, பயப்படாத. Fear not, Abraham, fear not. நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். I am your shield. அது மட்டும் இல்லை, your reward shall be very great. நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இந்த கால வேளையில் பயம் நீங்க செய்பவரும், உங்களை பாதுகாக்கிறவரும், உங்களுக்கு பலன் அளிக்கிறவருமாய் அவர் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பாருங்க. நீ காலையில் ராக்லாமா ஷாட்டா லாபாரா ஷேகேரேபே, சுதந்திரமாகிய பலனை நீங்கள் அவராலே பெறுவீர்கள். ஒருவேளை ஒரு நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். எதுவும் மறக்கப்படவில்லை, எதுவும் மறைக்கப்பட முடியாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதானே வெளியரங்கமாய் பலன் அருளுவார். ராகாபோ ஷாட்டா லாபாரா. எந்த செயல்களாலும் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த கால வேளையில் உங்கள் ஒவ்வொரு செயல்களுக்கும் பலன் அளிக்கிற ஒரு அப்பா உங்களுக்கு இருக்கிறார். தாராமா ஷாட்டா லாபாரா ரஹலபோ ஷாட்டா லாபாரா. ஒரு வீடுகளில் அமர்ந்து, ஒரு வீட்டில் ஒரு சின்ன ரூமில், எத்தனையோ தெருக்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு வீட்டில், ஒரு மாடியில், சின்ன ஒரு குட்டி ரூமில் உட்கார்ந்து புத்தகங்களை நான் வாசித்து கொண்டிருந்த அந்த நேரம் யாருக்கும் தெரியாது. ஆனால் என் மனசில் ஒன்று இருக்கும், நான் என்ன ஆவேன், எப்படி போவேன், எப்படி 4 பேருக்கு என்ன தெரிய வரும், எதுவுமே எனக்கு தெரியாது. தேவன் என்னிடத்தில் ஒன்றை கொடுத்திருக்கிறார், நான் அதை செய்ய போகிறேன். அன்னைக்கு உட்கார்ந்து படிக்கவும் ஜெபிக்கவும் என்னை ப்ரிப்பேர் பண்ணவும் ஒரு அறையிலிருந்து செய்ததை தேவன் இன்றைக்கு வெளியரங்கமாக்கி அதை உலகம் ஃபுல்லாக போகிற மாதிரி மாற்றிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதற்கான சீசனை அனுப்புவார், அதற்கான அந்த காலத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் அனுப்புவார். பயப்படாதீங்க. மனுஷன் பார்க்குறான் பார்க்கல, மூவ் ஆன், கோ ஃபார்வர்ட். உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, நீங்கள் செய்ய வேண்டியது செஞ்சுட்டே இருங்க. யாராவது சிரிக்கலாம், சிரிக்காமல் இருக்கலாம், யாராவது சூப்பர்னு சொல்லலாம், சூப்பர் இல்லாமலும் சொல்லலாம். அதனால தான் போட்டியில் கலந்துக்கிற ஆள்
ஆடியன்ஸுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பெருமளவில் கவனித்து அவங்களால ஓட முடியாது. ஏன்னா 2 பேர் ஏமா, இன்னொருத்தன் வந்து டவுன் டவுன்மா. இது ரெண்டையுமே நான் பார்க்க போகிறது கிடையாது. அதை நோக்கி நான் போகிறேன், அதை நோக்கி நான் போகிறேன். God is the only audience for me. God is the only audience for me. தேவன் ஒருவரே என் ரசிகர். That's a right word. தேவன் ஒருவரே என் ரசிகர். ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு ஃபுட்பால், இதில் ஒரு ஃபுட்பால் வீரன் ஒருத்தர் இருந்தான் பாருங்க. அவன் வந்து ஒரு பெரிய உலகளாவிய போட்டியில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடச்சிச்சு. ஆனால் ஒரு லாஸ்ட் ஒரு நடந்த அந்த ப்ராக்டிஸில் அவன் வரவே இல்லை. கரெக்டாக அந்த போட்டி அன்னைக்கு தான் அவன் வரான். ஸோ அந்த கோச் அவனை ரொம்ப கோச்சுக்கிறார். அதான் கோச். அவர் வந்து என்னப்பா அப்படின்ட்டு, இல்லை சார் நான் இந்த முறை சிறப்பாக விளையாடுவேன்னு சொன்னார். நீ ப்ராக்டிஸுக்கே வரல, அப்புறம் எப்படி சிறப்பாக விளையாடுவேன் அப்படின்னார். இல்லை நான் கண்டிப்பாக சிறப்பாக விளையாடுவேன். உண்மையிலே அன்னைக்கு அவ்வளோ கோல் அவன் போட்டு அந்த அந்த விளையாட்டே ஜெயிக்கிறதுக்கு காரணமாயிட்டான். ஸோ இப்போ வின் பண்ணிட்டான் அவனுடைய டீம்ஸ். இப்போ போய் அவன்கிட்ட கேட்டாங்களாம், வாட் இஸ் அ சீக்ரெட் அப்படின்ட்டு. அவன் சொன்னானா, போன வாரம் எங்கள் அப்பாவுக்கு கண் ஆப்ரேஷன்ஸ். அது வரைக்கும் அவர் கண் தெரியாது. போன வாரம் என்ன நடந்தது? ஆப்ரேஷன் நடந்தது. அவர் ஸ்டேடியத்தில் உட்காந்துருக்கிறார். முதல்ல நான் விளையாடுறத அவர் பார்க்குறார். ஃபஸ்ட் டைம் முறை அவர் பார்க்குறார். எனக்கு வேற யாரும் தெரியல, எதிரிகள் தெரியல, பாராட்டுறவன் தெரியல, திட்டுறது தெரியல. என் அப்பா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சாது. God is the only audience for me. He is the only audience for me. நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் இப்படி வச்சுப்பாரு. அதுக்காக பாராட்டு வேண்டாம், புகழ்ச்சி வேண்டாம்ல. யாராவது பாராட்டுனா தேங்க்யூன்னு ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. திட்டுறாங்களா, வருத்தப்படாதீங்க. ஆமாம், சிலர் அது ரெண்டையுமே கையாள தெரியணும். பட் இன்னைக்கு டைம் இல்லை. ஆனால் ரெண்டையுமே கையாள தெரியணும். எப்படி கையாள முடியும்னா ஒன்று தான், அவர் தான் என்னுடைய ஆடியன்ஸ். என்ன வார்த்தை பாருங்க, கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் சேவிக்கிறவர்களாக இருக்கிறபடியினால் சுதந்திரமாகிய பலனை அவராலே பெறுவீர்கள். ரஹனமோ ஷட்டா லாபாரா. மனுஷன் பார்க்கறதுக்காக நான் செய்ய விரும்பலை. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்குது அமெரிக்கா தேசத்தில். வரலாற்றில் அது ரொம்ப பெரிய விஷயமா பேசுகிறாங்க. அந்த சிலை செய்யும்போது ஹெலிகாப்டர்ஸோ எதுவுமே கண்டுபிடிக்கப்படாத ஒரு டைம். ஆனால் இப்போ அந்த சிலையை பார்க்குறாங்க, மேலே போய் பார்க்குறாங்க. இப்போ அந்த சிலையினுடைய அந்த முடி இருக்கு பாருங்க, அந்த சுதந்திர தேவியினுடைய சிலையினுடைய முடி கூட அவ்வளவு கலைநயத்தோடு அழகாக செய்யப்பட்டிருக்கிறதாம். அப்போ யோசிக்கிறாங்க, யார் இங்கே வந்து பார்க்க போறா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லாட்டனாலும் என் வேலையை நான் நல்லா செய்ய போறேன்னு செஞ்சதுனால இன்னைக்கு அந்த ஆளை ரொம்ப பெருசா பார்க்குறாங்க, பார்க்கல, அங்கீகரிக்கிறாங்க, அங்கீகரிக்கல, கை தட்டுறாங்க, கை தட்டல, அதெல்லாம் எனக்கு விஷயமே கிடையாது. நான் செய்ய போகிறேன். God is the only audience for me. தேவனே என் ரசிகராய் இருக்கிறார். ஓ ஷட்டா லாபாரா. நான் பாட்டு பாடினா யாரு பிரதர் கேப்பா? உங்க பாட்டை கேட்கறதுக்குன்னே ஒருத்தர் இருக்கிறாரு. மக்களுக்காக பாடுகிறவர்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இல்லை. தேவனை நோக்கி பாடுகிறவர்கள் மக்களுக்குள்ளே பெரும் தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். எனி திங்ஸ், எனி பொட்டன்ஷியல்ஸ், யுவர் மியூசிக், யுவர் ப்ரீச்சிங், யுவர் டேலண்ட்ஸ், யுவர் கிஃப்ட்ஸ், வாட் எவர் பி, நீங்க என்ன பண்ணாலும், அதனால தான் வேதம் சொல்லு, நீங்கள் எதை செய்தாலும் அப்படின்னா என்ன? எனி ஒர்க், எனி ஆக்ஷன், என்ன பண்ணாலும் அதில் ஒன்று முன்னாடி கொண்டு வாங்க. இதை அவருக்கு முன்னாடி நான் பண்றேன், இதுக்கான பலனை எனக்கு அவர் தருவார். எவரும் எனக்கு தர வேண்டியதில்லை, யாரும் தராததை அவர் தருவார். வேதம் சொல்லுகிறது, கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தரால் வருகிறது. My promotion come from the Lord.
நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஓ, I am your shield and I am your reward. நானே உன்னுடைய பாதுகாப்பும் பலனுமாய் நான் இருக்கிறேன். Fear not, Abraham, fear not, fear not. இந்த காலை வேளை I rebuke every fear in this place. ஒவ்வொரு உள்ளங்களிலும் நம்பிக்கையும் சந்தோஷமும் பிறப்பதாக என்று நான் சொல்லுகிறேன். Thank you Father, thank you Father, thank you Father. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஸ்திரப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே நம்பிக்கையை துளிரச் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு பலன் அளிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை சில நாட்கள் பலனற்று போயிருக்கலாம், சில காரியங்களை நான் இழந்து போயிருந்திருக்கலாம், சில காரியங்களுக்கு பெரிய விஷயம் பண்ணியும் சின்னதாக கூட கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் மொத்தமாக எனக்கு கொடுக்கிற ஒரு தேவன், எல்லாவற்றையும் மிக அழகாக என் மடியில் கொண்டு வந்து கொட்டுகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த மனநிலையை, இந்த 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 ஒரு மதிப்பீட்டை எங்கள் உள்ளங்களில் இந்த காலையில் விதைப்பதற்காக ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் உங்கள் அன்புள்ள பிரயாசங்களை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவனை பற்றி எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க பவுல். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் உங்கள் அன்புள்ள பிரயாசங்களை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. தேவன் நீதி உள்ளவர், மறக்கவே மாட்டார். ஒருவேளை நீங்க பண்ண விஷயத்த மனுஷன் அந்த நேரத்தில் ஓன்னு சொல்லிட்டு மறந்து போயிருக்கலாம். மோர்தகாய் ராஜாவே காப்பாத்துறான், ராஜாவின் உயிரையே காப்பாத்துறான். ஆனா அதுக்கான எந்த பிரதிபலனும் அவனுக்கு கிடைக்கல. ஆனா ஸ்டில் தொடர்ந்து அரண்மனை காவலனாவே இருக்கிறான். ஆனா ஒரு நாள் ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் போது புத்தகத்தை திறந்து வாசிக்கிறாரு. அந்த சம்பவம் வருது. யாருக்காவது தூக்கம் வரலன்னா திருப்பி போய் டைரி எடுத்து வாசிட்டு இருப்பாங்களா? அவன் டைரி எடுத்து வாசிக்கிறான். ஒரு ராஜாவுக்கு தூக்கம் வரலன்னா என்னெல்லாமோ இருக்கு. யார் அங்கே? சிலரை ஆடை சொல்லுங்கள், பாட சொல்லுங்கள், எல்லாமோ பண்ணலாம். ஆனால் அவன் போய் அன்னைக்கு அந்த புக்கை எடுத்து வாசிக்கிறான். அதில் இவன் செஞ்சது எழுதியிருக்கு. காலையில் கூப்பிட்டு, ராஜாவால் கனம் பண்ணப்படுகிறவனுக்கு என்ன செய்யப்படணுமோ அது இவனுக்கு செய்யப்படட்டும் என்று சொல்லப்படுகிறது. நான் சொல்றேன், தற்காலிகமாய் அது மறக்கப்பட்டிருக்கலாம், மறைக்கப்பட்டிருக்கலாம். தேவன் வெளியே கொண்டு வருவார், தேவன் வெளியே கொண்டு வருவார், எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவார். ஐயோ என் ஜபம் வீணாயிடுச்சு, என் பிரயாசம் வீணாயிடுச்சு, நான் விதைச்ச விதை வீணாயிடுச்சு, கிடையவே கிடையாது. அத்தனை விதைகளும் முளைக்கும், அத்தனை விதைகளும் வெளியில வரும். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஷேகா பாரா காட்டாலாரா எல்லாமே அப்படிதான். ஜெயிலில் இருக்கும்போது யோசேப்பு காப்பாத்தின சிறை கைதி உயர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறந்துட்டான். ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகத்துக்கு வருது. சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உடனே நடக்காமல் இருந்திருக்கலாம். பயப்படாதீங்க, அதையும் உங்கள் நல்லதுக்காக ஆண்டவர் வச்சிருப்பார். ஒருவேளை அன்னைக்கு யோசேப்பை அவன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வெளியே கொண்டு வரதா இருந்தால் ஜாமீனில் வேணால் வெளியில் வந்திருப்பான். ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் சிங்காசனத்துக்கே போகிற அளவிற்கு அதை ஒரு அறுவடையாக மாற்றினான். உங்கள் விதை முளைக்கவில்லை என்றால் உங்கள் அறுவடை பெரிதாயிருக்க போகிறது என்று அர்த்தம். உங்கள் முயற்சிகளுக்கு சில இடத்திலிருந்து பலன் வரவில்லை என்றால் பரத்திலிருந்து வரப்போகிறது என்று அர்த்தம். அது காட் சைஸ்ல இருக்க போகிறது, அது காட் கைண்ட் ஆஃப் ரிவார்ட்ஸ் ஆக இருக்க போகிறது. அது மனிதனால் அல்ல, அது தேவனால் கணம் உண்டாக ஆரம்பிக்கும். மனுஷன் மிஞ்சி போனா ஒரு தற்காலிகமான ரிவார்ட்ஸை, தற்காலிகமான சில அங்கீகாரத்தை உங்களுக்கு தரலாம். ஆனா தேவன் உங்க வாழ்க்கையில செஞ்சார்னா அது நித்தியமானதா இருக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ டாடி. உங்கள் அன்புள்ள பிரயாசங்களை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. கொர்நேலியுவே, உன் தான தர்மங்களும் உன் ஜபங்களும் நினைப்பூட்டுதலாய் வந்தது. நினைவு கூறுகிற ஒரு தேவன். தேங்க்யூ டாடி. இன்னைக்கு காலையில், ஓ எங்கள் பாதுகாப்பு நீர், எங்கள் பலன் நீர்.
ஒரு புது சீசனுக்குள்ளே மறுபடியும் ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு ஸ்டார்ட்டுக்குள்ளே நாங்கள் போகிற இந்த சூழல் எங்களுக்கு அப்படி இருக்க போவதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி அவ்விதமாக எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். லெட் பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருக்கென்று நாம் கொடுக்க போகிறோம். வேகமாக நம் கைகளை எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை எடுத்துக்கோங்க. எல்லா விதையும் முளைக்கும். இன்றைக்கி சொல்கிறேன், ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் விதைக்கலாம். ஆன்லைன் மூலமாக உங்கள் ஆஃபரிங்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். அக்கௌண்ட் ஆர் கூகுள் பே, பேடிஎம்ஸ், ஃபோன்பே எது மூலமாகவும் நீங்கள் செலுத்தலாம். ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த நம்பர் மூலமாக அதை நீங்கள் செய்யலாம். கரங்களை எடுத்துக்கோங்க. ஒன்றும் வீணாய் போகாது, ஒன்றும் வீணாய் போகாது, ஒன்றும் வீணாய் போகாது. எல்லாமே கணக்கில் வரும். ஒருவேளை மனுஷன் கணக்கில் இல்லாமல் இருக்கலாம், மனுஷனுடைய கணக்கில் விடுபட்டிருக்கலாம். ஆனால் அங்கே கரெக்டாக எழுதப்பட்டிருக்கு. எல்லா ரிவார்ட்ஸும் உங்களுக்கு வரும். நானே உனக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறேன், நானே உன் செயல்களுக்கான பலனை கொடுக்கிறவராக இருக்கிறேன். ஆமென். ஸோ தேவனை கனம் பண்ணும்படி நாம் கொடுக்குறோம். நாம் ஏன் கொடுக்குறோம்? நீரே என் எஜமானன், எனக்கு இந்த அறுவடையை கொண்டு வந்தவர் நீர், இந்த அறுவடைக்கு காரணர் நீர். என் கையில் இன்னைக்கு ஒரு காசு வந்திருக்குன்னா அது ஏதோ என்னுடைய மாம்ச முயற்சினால் மட்டும் ஏதோ வந்த ஒரு காரியம் கிடையாது. இட்ஸ் ஃப்ரம் டேடி. இது உங்ககிட்ட இருந்து வந்திருக்கு. அதனால் உங்களை கனம் பண்ண போகிறேன். அதனால தான் கொடுக்குறோம் பாருங்க. யாருக்கும் எந்த தேவையும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஒய் ஷுட் வி கிவ்? ஏன் நம்ம கொடுக்குறோம்? ஏன் நம்ம கொடுக்க வேண்டும்? தேவனை கனம் பண்ணும்படி கொடுக்குறோம். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை எடுத்துக்கோங்க. டேடி, இன்னைக்கு காலையில் இதை விதைக்கிற எல்லா விதைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒன்றும் வீணாய் போகாது. அந்த விதை ஒரு அறுவடையாக மாறுற மாதிரி இன்றைக்கு விதைக்கிற விதைகள் அறுவடைகளாய் மாறட்டும். பெரிய பலனை உங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும். நீங்கள் அதை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க வேறு யாராவது இருப்பீங்கன்னா நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். திருமண நாள் கொண்டாடுறது இருப்பீங்கனாலும் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீக் பர்த்டே ஆர் மேரேஜ் டே இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். பாடல் பாடும் பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம்.